மெய்யழகன் படத்தை பார்க்கும்போது தியேட்டரில் நிறைய பேருக்கு அந்த படம் பிடிக்கல. இப்படிலாம் உட்காந்து நாங்களாம் பார்க்க முடியலங்க. இவ்வளோ நேரம் அந்த படம்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஓடிடிக்கு அப்புறமா மெய்யழகன் படத்தை பார்த்துடணும், ஒரு வாட்டியாவது பார்க்கணும் அப்படின்னு 96 படத்துக்கும் அந்த ஒரு விமர்சனம் வந்துச்சு. என்னங்க ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்குது, இது எப்படிங்க நாங்கள் போய் பார்க்குறது அப்படின்னு. பட் ஆனால் அந்த படம் ஓடிடி வந்ததுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பேர் கொண்டாட ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொண்டாடுறது ஒரு பக்கம். பட் எனக்கு கங்குவா பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தோணுச்சு. தேட்ரிக்கலாகவே இந்த படத்தை ஒரு வாட்டி பார்க்கலாம், ரொம்பலாம் கழுவி ஊற்றுற அளவுக்கு அப்படி இப்படின்றலாம் வந்துட்டு இவங்க கொடுத்த பில்டப் தான் நினைக்கிறேன். இடையில கூட நிறைய பேர் சூர்யா சம்மந்தப்பட்டவங்க பேசியிருந்தாங்க. அவங்க பேசினதில் அந்த 1000-2000 கோடிங்கிற விஷயங்கள்லாம் கூட ஒதுக்கி வச்சுட்டா கூட சூர்யா மேலே ஏதோ ஒரு வன்மம் இருக்குது, அவரை வந்துட்டு ரொம்ப அமுக்க நினைக்கிறாங்கன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பட்டமாக தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நிறைய இடங்களில் போயிட்டு அவங்க நின்றுக்கிட்டு அந்த படத்தை டோட்டலாக காலி பண்ணி இவர் வேஸ்ட்டு, இவர் இந்த படங்கள்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு அது இன்னும் வேறு ஏதோ விஷயத்துக்குள்ளே சூர்யா அடக்க பார்க்குறாங்களோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் ரீசெண்டாக ஜெய்பீம் படத்தை பார்த்தேன். ஸோ அந்த படத்தை வந்து ரீவாட்ச் பண்ணும்போது எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க சூர்யா ஒரு அம்பேத்கரோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அந்த வக்கீல் கேரக்டராக இருக்கட்டும், ஒரு டிசைனாக இருக்கட்டும், அந்த மக்களுக்காக ஒரு போராடக்கூடிய அந்த இடங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே. இன்னொன்று ஒரு இடத்துல ஒரு சீனில் வரும், போலீஸ்காரர் வந்து கேட்பாங்க, ஓ கேஸ் இப்படி போயிட்டுருக்கா அப்படின்னு நக்கலாக கேட்கும்போது கூட, சீக்கிரம் திருட்டு பசங்களை பிடிச்சிருங்க சார் போது, பிடிச்சிடலாம் சார், திருட்டு பசங்களை பிடிச்சிடலான்னு ஒரு நக்கலாக ஒன்று சொல்லுவார். ஸோ இது எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒரு ஜாதியோடு அவங்க பேச ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ அங்கே ஆரம்பித்த வேணான்ற மாதிரி வந்து இன்றைக்கி சூர்யா ஜோதிகா அவங்க 2 பேருனாவே அவங்க வந்து ஒரு கட்சிக்கு எதிராக இருப்பாங்க, ஒரு மதத்துக்கு எதிராக இருப்பாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துச்சு இல்லையா. எனக்கு அதுவே வந்து கங்குவா பாதி காலி பண்ணிடுச்சோ அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.